ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இதுவரைக்கும் யாரோ உங்கள் மேய்ப்பராக இருந்து, உறவினர்களோ நண்பர்களோ பெற்றோரோ கணவரோ யாரோ உங்கள் மேய்ப்பராக இருந்து வாழ்க்கையில சலிப்படைந்து குறைந்து போனீர்களோ, விரக்தி அடைஞ்சிட்டீங்களோ, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. சின்ன பையன்ல பார்த்த சில சம்பவங்கள் என் மனக்கண் முன்பாக வருகிறது. நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் அம்மா நிறைய கோழி வளர்ப்பாங்க. அப்போ கோழிகளுக்கு இறை வைப்பாங்க. ஒரே நேரத்தில் எல்லா கோழிகளும் இறைய மேய முடியாது. இந்த அதிகார வர்க்கமாக இருக்க கோழிகள் அதை கொத்தி வரட்டும், அது சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டு போய் மிச்சம் இருந்தால் தான் மற்ற கோழிகள் வர முடியும். ஆடுகள் பாருங்க, புல்வெளியில் மேயும் போது நிறைய புல்லூர் கடத்துல யார் போய் மேய முடியுங்கிறத ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு ஆசிரியர் எழுதுகிறார், பெண் வயது 3 ஆடு தான் போய் சாப்பிடுமா, மற்ற இளம் ஆடுகள் விரட்டி துரத்துமா, அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைக்கணும். மற்ற ஆடுகள் ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கும், ஆகாரத்தை சாப்பிட முடியாது. எப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்படின்னா, எங்கள் தாயார் வந்து ஒரு கம்போச்சு ஒரு அடி அடிப்பாங்க. ஒரு சின்ன கம்போச்சு ஒரு அடி தின்னுட்டே இருக்க ஓடு, மற்ற கோழிகள் சாப்பிடாண்டாமா, அப்போ எல்லாம் திருப்தியாக சாப்பிடும். யாருக்கு பயப்படும்னா ஒரு மேய்ப்பனுக்கு. ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனை கண்டாலும் மற்ற ஆடுகள் சந்தோஷப்படும். அவன் எல்லாத்தையும் சரிசமமாய் மேய்க்க வைப்பான். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், அவன் நல்ல மேய்ப்பன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சியடையன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தாவீது சொல்கிறார், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் மனைவி விரோதமாக வந்தாங்க, பிள்ளைகள் விரோதமாக வந்தாங்க, என் மகன் விரோதமாக வந்தான், மாமனார் விரோதமாக வந்தார், நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என் மைத்துனர் மரித்து போனார், ஆனால் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கோலியாத் எனக்கு விரோதமாக வரலாம், சிங்கம் எனக்கு விரோதமாய் வரலாம், கரடி எனக்கு விரோதமாக வரலாம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லோத்தும் ஆபிரகாம் சித்தப்பா மகன், ஆனால் 2 பேரும் உண்மைப்பொருக்கும் என்மைப்பொருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போகும்போது அழகா சொல்றாரு, நீ தெக்க போன நான் நடக்க போறேன். இந்த வார்த்தை லோத்துட்டு இருந்தால ஆபிரகாம் இருந்துச்சு. தெரியுமா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருந்தார். உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டு, கர்த்தர் மேய்ப்பராக இருந்தால் என் வாழ்க்கையை அவர் நடத்துவாருங்கிற தைரியத்தோடு இருப்பீங்க. புல்லுள்ள இடத்துல மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் நிலை கொண்டு போய்விடுவார், அழகாய் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். இயேசுவை மேய்ப்பராய் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் நல்ல ஒரு மேய்ப்பன் தாவீது, புதிய ஏற்பாட்டில் பிரதான மேய்ப்பன் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. பேதுரு சொல்லும் போது பிரதான மேய்ப்பன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், அழகாய் நடத்துவார். இயேசுவை மேய்ப்பனாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நமக்காக மரித்து அடக்கமடப்படும் உயிர் தெழுந்து இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த மேய்ப்பனை ஏற்றுக்கொள்ளுங்கள், மேய்ப்பனை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசு சொல்கிறார், ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஆமென். இயேசுவின் சத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவருடைய கையில் இருந்துங்கள், அவரை பின்பற்றுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் அவருடைய கிருபை உங்களை தாக்குவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். குறைவுகளை மாற்றும், செழிப்பான இடத்துல, அமைதலான இடத்துல, நீதியின் இடத்துல கொண்டு வந்து நடத்துங்க. பரலோக வாழ்க்கை கொடுங்க, அபிஷேகத்தின் வாழ்க்கை கொடுங்க. நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.